ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னப்பா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது டாஸ்க் பத்தி பேசலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா இன்னும் 2, 3 வீடியோஸ் பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமாவது லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா ஹைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஆ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணா தான். அப்படிங்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளோட பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கும் வீடியோஸ் போய் ரீச் ஆகும். ஸோ யூடியூப் ஆல்கரிதமே இப்போ மாறிட்டது அப்படிங்கிறதுனால நீங்கள் லைக் போட்டால் தான் வீடியோஸ் வந்து சஜஸ்ட் பண்ணும். நிறைய பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கு வீடியோஸ் போய் ரீச் ஆகும். ஓகேங்களா? நான் போடுற வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகேப்பா. இது என்ன டாஸ்க் வரமா அப்படின்னா, ஆமாப்பா, டாஸ்க் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக பிக் பாஸ் காமன் மேனோட ஷோ வந்து முடிஞ்சு ஷூட்டிங் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து அந்த மிச்சம் இருக்கிற டாஸ்க் எல்லாம் எப்படி பண்ணாங்கன்றதை நம்மளுக்கு காட்ட போறாங்க. அதுல என்ன காட்டணுமோ அதான் காட்ட போறாங்க. அவங்களுக்கு தேவையில்லாத கட் பண்ண போறாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சரி, அப்படி நம்மளுக்கு டாஸ்க் ஆரம்பிச்சதுல இந்த வாட்டி ஆரம்பிச்சது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து மட் டாஸ்க் தான். இது நம்ம ஆல்ரெடி ப்ரோமோ ஃபர்ஸ்ட்டே போட்டாங்க. இதுக்கான ப்ரோமோ வந்து 2, 3 வீக்ஸ் முன்னாடியே போட்டாங்க. மட் டாஸ்க்கு அப்படின்னு சொல்ற இடத்துல, அந்த மண்ணுல பெரண்டு வந்துட்டு அது கண்டுபிடிச்சு பேட்ஜஸ் வச்சிருப்பாங்க. அவங்கவங்க நம்பருக்கான பேட்ஜஸ். ஸோ 2 டீமா பிரிச்சுட்டாங்க. ரெட் டீம், ப்ளூ டீம் அப்படின்னு. ஜெயிச்சதுனாவும் ரெட் டீம் தான். ஸோ வந்துட்டு அவங்கவங்களுக்கான அந்த நம்பர் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஷர்ட் குடுத்தோனே, அந்த ஷர்ட்ல இருக்கிற நம்பருக்கான பேட்ஜஸ் தான் அவங்கவங்க இந்த டீம்லேருந்து ஒருத்தர், அந்த டீம்லேருந்து ஒருத்தர் உள்ள அந்த சேர்க்குள்ள இறக்கி அவங்களுக்கான பேட்ஜஸ் என்னன்றத கண்டுபிடிச்சுட்டு வெளில வரணும். ஸோ வேற நம்பர் அதே சேம் டீமுக்குள்ளேயே வேற பேட்ஜஸ் கிடைச்சாலும் அத அவங்க எடுத்துட்டு வரக்கூடாது. வந்துட்டு இவங்களுக்கான என்ன நம்பரோ, இப்போ சப்போஸ் நம்பர் 11 உள்ள போயிருக்காங்கன்னா, அவங்களுக்கான நம்பர் 11 பேட்ஜ அவங்க எடுத்துட்டு வந்து கேமரால காமிச்சுட்டு வெளில வரணும். ஸோ ஜட்ஜஸ் சொல்லும்போது ஒருத்தர் ஒருத்தரா மாறி மாறி போகணும் அப்படிங்கிற மாரி தான் டாஸ்க்கு. இதுல ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ரெட் டீம் வின் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கரிஷ்மா போட்டிருக்காங்க. அங்கங்க நல்லா வாய்ஸ் அவுட் பண்ணி பேசுறது சரண்யா பேசுனாங்க. சம்யுக்தா அந்த ஸ்ட்ராட்டஜிய நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணாங்க. அப்படிங்கிற மாரி தான் வந்து வின் பண்ணாங்க ரெட் டீம். ப்ளூ டீம் எந்த இதுவும் பண்ணலையா அப்படின்னா, அவங்க ஸ்ட்ராட்டஜியும் பண்ணல. பிளஸ் வந்து எல்லாருமே அங்க உள்ள போனவங்கலாம் தேடிக்கிட்டே தான் இருந்தாங்க. உருண்டு பெரண்டு தேடுனாங்க. ஆனா பெருசா அவங்க வின் பண்ண முடியல. அந்த டீம்ல தான் அவங்க முனியம்மா அவங்க இருந்தாங்க. நான் முனியம்மா பத்தியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவங்க வந்து அவங்கள அழகா ஃபேக்கா சூப்பரா காமிச்சுக்கிறாங்க. இது விஜய் டிவிக்குமே நல்லா தெரியும். விஜய் டிவியே முனியம்மாக்கு பிஆர் ஒர்க் பண்ற மாரி தான் இருக்கு. முனியம்மா டாஸ்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அப்படியே வந்து முனியம்மா முனியம்மான்னு வைரல் ஆன விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கான ஒரு பிஆர் ஒர்க்க விஜய் டிவியே பார்க்குற மாரி தான் இருக்கு. போன சீசன்ல சபரி, விக்ரம்க்கெல்லாம் வந்து பிஆர் ஒர்க், அரோராக்கெல்லாம் பிஆர் ஒர்க்க ஹோஸ்ட்டே பண்ணியிருப்பாரு. இப்போ காமன் மேன் ஷோல ஆரிலாம் பண்றாருன்னு நினைக்கிறேன் முனியம்மாக்கான ஒர்க்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல அவங்க ரெட் ஸ்டார் வாங்கிட்டாங்க முனியம்மா. ஏன்னா அந்த அந்த டீம் தோத்து போனதுக்கு காரணம் முனியம்மான்ற மாரி அவங்க எல்லாருமே சொன்னாங்க. அதுவும் ஒரு வகையான ரீசன் தான். பட் ஆனா அவங்க கூட சேர்ந்து பிரியங்கா பாலையும் சொன்னாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அந்த மட் டாஸ்க்ல போயிட்டு பிரியங்கா பால் தான் ஃபர்ஸ்ட்டு உள்ள போயிட்டு ஒரு மாரி ரொம்பவே கொஞ்சம் எலாபரேட்டா தெரியணுன்ற மாரி கொஞ்சம் ஃபுல்லா அவங்க ட்ரெஸ்ஸே ஃபுல்லா சேர் ஆயிடுச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தரா தேட போய் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இவங்க ரெட் டீம் சீக்கிரமா கண்டுபிடிச்சுட்டாங்க. அப்பதான் நீங்க எப்படி வின் பண்ணீங்கன்னு மாயா வந்து ரெட் டீம வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி கேட்கும்போது, என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டீங்கன்னு, நாங்க வந்து யார் உள்ள போனாலும் அவங்களுக்கான பேட்ஜஸ் கிடைக்கிற வரைக்கும் கிடைச்சதுன்னா ஓகே. வேற ஏதாவது பேட்ஜஸ் கையில கிடைச்சா, அதாவது ஆப்போசிட் டீமோட பேட்ஜஸ் கையில கிடைச்சா, அத வந்து வேற வேற இடத்துல அது இருந்த இடத்துல இருந்தே எடுத்துட்டு இப்போ வந்து அந்த சைட்ல இருக்க நம்பர் 4 எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ளூ டீம் வந்து பார்த்துட்டு அதே இடத்துல வைக்காம வேற இடத்துல ஒளிச்சு ஹைட் பண்ணி வச்சுட்டு, இவங்க டீம் மெம்பர்ஸ்க்கு வேற ஏதாவது நம்பர்ஸ் கிடைச்சா, அது எங்க இருக்குன்னு பார்த்துட்டு, அது இந்த டீம் கிட்ட காமிச்சுட்டா, அவங்க அடுத்து போறவங்க அத டக்குன்னு எடுத்துருவாங்க. கண்டுபிடிச்சுருவாங்கன்ற மாரி ஸ்ட்ராட்டஜி நாங்க பண்ணோம். ஸோ எங்களுதையும் நாங்க வந்து டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாரி பண்ணோம். அவங்களது கிடைச்சாலும் அத வேற இடத்துல மாத்தி வச்சு பண்ற மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணோம் அப்டின்னாங்க. ஸோ அது நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஸோ சம்யுக்தாலாம் ஃபர்ஸ்ட்டு போய் அவங்க சம்யுக்தாக்கு ஆக்சுவலா போன தினமும் அவங்க ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு ஒண்ணா போய் தேட போனாங்க. ஆனா அவங்க லாஸ்ட்டா தான் அவங்களத கண்டுபிடிச்சாங்க. பட் ஆனா அவங்க ஃபர்ஸ்ட்டு போய் இவங்களத தேடுற ப்ராசஸ்லயே நெறைய அவங்களது ஒளிச்சு வச்சதும், அவங்க அவங்க டீமோடது, ஆப்போசிட் டீமோடது ஒளிச்சு வச்சதும், அதுக்கப்புறம் இவங்க டீமோடது அங்கங்க இருக்குன்னு கரெக்ட்டா அவங்க சம்யுக்தா சொல்லவும் தான், அடுத்தடுத்து போனவங்க கரெக்ட்டா எடுத்தாங்க அப்படின்னும்போது, அந்த ஒர்க் நல்லாவே ப்ராசஸ் பண்ணது சம்யுக்தா பண்ணாங்க. இந்த சைட் பிரியங்கா பாலும் வந்துட்டு நெறைய அந்த மாரி ஸ்டார்ட்டிங் சொன்னாங்க. அவங்க பேஜஸ்லயும் நெறைய எடுத்து காமிச்சாங்க. பட் ஆனா இந்த சைட்ல யாருமே அத சரியா கிராப் பண்ணல, அப்சர்வ் பண்ணல. இன்னொன்னு இவங்க தான் அவங்க ஒரு இடத்துல பார்த்துட்டு எடுத்து வச்சாலும், இவங்க நெக்ஸ்ட் போறவங்க அத மறைச்சு வச்சுடுறாங்க. அப்படிங்கிற மாரி ஸ்ட்ராட்டஜி இவங்க சூப்பரா யூஸ் பண்ணி பண்ணாங்க. ஸோ பிக் பாஸ்னாலே ஸ்ட்ராட்டஜி பேஸ் தானேன்னும்போது அத நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணாங்க. இதுல யார் எஃபோர்ட் போட்டாங்க, போடல அப்படிங்கிறத விடவும், ஓரளவுக்கு எல்லாருமே அவங்கவங்களுக்கான எஃபோர்ட் போட்டாங்க. சுத்தமா எஃபோர்ட்டே போடாம, அ இந்த ஒரு படத்துல இவங்க லக்ஷ்மி சொல்லுவாங்க. தண்ணி குடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இந்த என்னது
அந்த இந்த பேஸ்ல அந்த கேஸ்ட் பேஸ்லலாம் வரும்போது, உதட்டுல படாத்திக்கு தண்ணி குடிக்கணும். அதாவது இந்த சப்பி குடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே லிப்ஸ்ல பண்ண மாரி தூக்கி குடிக்கிறதுன்னு 2 விதமா குடிப்பாங்க. ஒரு சிலருக்கு அந்த சப்பி குடிச்சா, குடிச்ச மாரி தான் அப்பதான் குடிச்ச மாரி இருக்கும்னு தூக்கி குடிப்பாங்க. ஒரு சிலர் வீட்டு பழக்கமே வந்துட்டு சப்பி குடிக்க மாட்டேன் எங்க வீட்ல யாரும். எல்லாருமே தூக்கி தான் குடிப்போம் அப்படின்னு. அப்ப அந்த படத்துல லட்சுமி சொல்லுவாங்க, "நாங்க வந்து உதட்டுல படாத்திக்கு தண்ணி குடிப்போம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க முனியம்மா உள்ள போயிட்டு சேரே வந்துட்டு கொஞ்சம் கூட படாத அளவுக்கு போய் அது அப்படியே மேலாக்க போயிட்டு அது அப்படியே வந்துட்டு அந்த டாஸ்க் நானும் விளையாடினேன்ற மாரி அப்படியே மேலாக்க போயிட்டு உள்ள போயிட்டு வெளில வந்துட்டாங்க. மத்தவங்கலாம் உருண்டு புரண்டு அதுல வந்து இப்படி பண்ணி, அப்படி பண்ணி தேடி என்னமோ ஒரு எஃபோர்ட் போடணுன்றத போட்டாங்க அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச வகையில. இவங்க வந்து என் கை எ சி என் என் சேலை அத்தனைக்கும் சாரி கட்டிட்டு போயிருந்தாங்க. அப்படின்னும்போது கொஞ்சமாவது பற்றுவணும் தானே! சாரியில படாத்துக்கு, கையில படாத்துக்கு, அப்படியே அங்க இங்க கூட கொஞ்சம் கூட அந்த மண் படாத அளவுக்கு வந்துட்டு மேலோட்டமா பூசி மழுப்புனாப்புல போயிட்டு அப்படியே நானும் விளையாடினேன். நானும் டாஸ்க் பண்ணேன்ற மாரி தான் இவங்க வந்துட்டாங்க வெளியில. ஸோ, அந்த ஒரு ரீசனே வந்து கூட ரொம்ப நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால, அந்த டைமே இவங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சுன்ற மாரி முனியம்மாவ தான் எல்லாருமே சொன்னாங்க. ஆக்சுவலா அது உண்மையும் கூட தான். இதுல வேற பெருமை வேற. இவங்க ஜட்ஜஸ் வந்து முனியம்மா பிஆர் வேற பார்க்குறாங்கன்றத அப்படியே அப்பட்டமா காட்டுற வகையில, ஜட்ஜஸ் ஆரி ஆகட்டும், ராஜு ஆகட்டும், அப்படியே வந்துட்டு, "நீங்க எப்படி அவ்வளோ அழகா வந்துட்டு ட்ரெஸ்ல கொஞ்சம் கூட படவே படாம நீங்க பண்ணீங்கன்னா, நாங்கலாம் நாத்து நடுவோம்ல, அதெல்லாம் பழகியிருக்கோம்ல. அந்த பழக்கத்துக்கு நான் அப்படியே அது மாரி பண்ணேன்" அப்படின்னா, அந்த பழக்கத்துக்கு நீங்க எதையாச்சும் கண்டுபிடிச்சிருக்கணும்ல. ஒரு பேட்ஜாவது யாருக்காவது எடுத்து காமிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் உங்க பேட்ஜ எடுத்துன்னு வந்திருக்கணும். இல்ல ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கணும்னா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. ட்ரெஸ்ல மண்ணு படாத்திக்கு வந்துட்டு, சேர் படாத்திக்கு வந்து இவங்க வெளில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சொல்லும்போது மட்டும் இவங்களுக்கு ஃபேஸ் மாறிடுச்சாம். ரெட் ஸ்டார் இவங்க வாங்கிட்டாங்க. அப்போ சேர் டாஸ்க்லயே நீங்க சரியா பண்ணல தான். பஸ் டாஸ்க்லயே நீங்க சரியா பண்ணல தான். என்னவோ உருட்டி உருட்டி உள்ள வந்துட்டீங்க. ஆடிஷன்லயும் உங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க இன்டர்வியூல. எவ்வளோ வாட்டி அவங்களும் உங்கள வந்து தள்ளு தள்ளுன்னு தள்ளுவாங்க. இந்த வாட்டி அப்பட்டமா மாட்டிக்கிட்டீங்க. ஸோ நீங்க எதுவும் பண்ணல அப்படிங்கிற இடத்துல, இல்ல உங்களால தான் அந்த டீமுக்கு ஒரு பின்னடைவு இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல ரெட் ஸ்டார் குடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து உண்மையா சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா வந்தோனே ஃபர்ஸ்ட் டாஸ்க்லயே ரெட் ஸ்டார் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாரி. அதாவது இவங்க ஒரு மாரி கன்னிங் தாங்க. விஷம் தான். ஆனா அது வெளியில தெரியாததுக்கு பண்றாங்க. அவ்வளோதான். என்னோட ஒப்பீனியன்ல. யார் வேணா என்ன வேணா சேனல்ல பேசிக்கிட்டும். அவங்கள பத்தி பேசுனா, பாராட்டுனா வியூஸ் போதுன்றதுக்காக நான் என் சேனல்ல பேச மாட்டேன். எனக்கு என்னோட ஒப்பீனியன்ல அவங்களுக்கான ஒரு விஷயம் இது சரி, இது தப்புன்னு என் மைண்ட்ல என்ன தோணுதோ அதான் பேசுவேன். அது கூட ஒத்து போறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? மற்றபடி மத்த சேனல் வந்து முட்டு குடுக்குறாங்கன்றதுக்காக நான் முட்டு குடுக்க மாட்டேன். என்னோட வீடியோஸ் எப்பயுமே அப்படிதான் இருக்கும். எனக்கு சரின்னு படுறத என்னால பேச முடியும். இல்ல அதுவும் அவங்களோட வீடியோ நான் பார்க்கும்போது நான் போன வீடியோஸ்ல பேசியிருப்பேன். மத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து கேமரா முன்னாடி ஒரு ஃபேஸும், அதுக்கப்புறம் கேமராக்கு அப்புறம் ஒரு ஃபேஸும் அவங்க காட்டுற மாரி தான் எனக்கு தோணுச்சு. பிக் பாஸ் முன்னாடி ஆடியன்ஸ்லாம் பார்க்குறாங்கன்றது மாரி ஒரு மாரியும், அவங்க சேனல்ல அவங்க போய் பேசும்போது, அவங்களோடது இன்னொரு வெர்ஷன் தெரியிற மாரியும் தான் எனக்கு தெரிஞ்சது. இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா எப்படி இருப்பாங்கன்றது அந்த வெர்ஷனையும் இனிமே தான் நம்ம பார்க்கணும். அப்படின்னும்போது போன வீடியோல அவங்க பேசினது, மத்தவங்கள எல்லாம் ஆட்டிட்யூடு, ஆணவம், மரமண்ட, இந்த டாஸ்க்கே புரியலையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆ அப்படிலாம் பேசியிருக்காங்க. பஸ் டாஸ்க் பத்தியும், சேர் டாஸ்க் பத்தியும். அவங்க என்ன சொன்னாங்க? அது கூட இந்த மரமண்டைங்களுக்கு புரியல. அடிச்சுக்கிறாங்க, புடிச்சுக்கிறாங்க. உள்ள ஆணவத்தோட போய் ஆடுனாங்க. இங்கிலீஷ் பேசுறாங்களாம், 1,00,000 சம்பாதிக்கிறாங்களாம், வெள்ளை வெள்ளையா இருக்காங்க. அப்படின்னு ஒரு மாரி வெள்ளையா இருக்காங்க. அந்த மாரிலாம் வந்துட்டு ஒரு ஜெலஸோட பேசுற மாரியே இருந்தது. ஒரு அம் அவங்களுக்கெல்லாம் இருக்கு. என்கிட்ட இது இல்ல அப்படிங்கிறத ஒரு ஏதோ ஒரு இதுவா கன்னிங்கா பேசுற மாரி தான் இருந்தது. அ இப்ப இந்த முனியம்மா வந்து சேர் டாஸ்க்ல அவங்க செலக்ட் ஆகுறப்ப கூட, நம்மளுக்கு கிடைக்கிறது தானே கிடைக்கும். அது என்ன பண்றதுன்னு அப்பாவித்தனமா சொன்னதுனாலே மாயா அவங்கள செலக்ட் பண்ணாங்க. இவங்கள செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னா, அப்படியே எல்லாரும் கத்துற மாரி செலக்ட் பண்ற மாரி. இப்போ இந்த டாஸ்க்ல இவங்க சரியா விளையாடலன்னு எல்லாரும் சொல்லும்போது, அத ஒத்துக்கிட்ட நீங்க, அந்த அப்ரிசியேஷன் ஒத்துக்கிட்ட நீங்க, இந்த விமர்சனத்தையும் ஒத்துக்கணும். அது ஒத்துக்கல. அதனால தான் என்னமோ தெரியல, நீங்க வெளில வந்து ஷோ முடிச்சுட்டு வெளில வந்து வீடியோ போடும்போது யாருக்குமே புரியல. எல்லாருமே மரமண்ட அப்படின்னா, அப்ப இந்த டாஸ்க் உங்களுக்கு புரியாமையா இருந்துச்சு. இது பேட்ஜ் எடுக்கணும், செய்யணும். இத ஏதோ ஒண்ணு பண்ணணும். அட்லீஸ்ட் கையில, கால்ல சேர் படுற மாரியாவது அந்த டாஸ்க் பண்ணியிருக்கலாம்ல. கை படாத்திக்கு, கால் படாத்திக்கு, சேர் படாத்திக்கு எதுக்கு மேலோட்டமா ஒரு விளையாடுனீங்க? அப்போ உருண்டு புரண்டு ஆடுனவங்கலாம் முட்டாளா? அப்படிங்கும்போது, அப்போ வந்து இது எனக்கு புரியவே இல்ல இந்த டாஸ்க் சரியா? நான் அடுத்த வாட்டிலாம் நல்லா டாஸ்க் லிஸ்ட்ட சூப்பரா விளையாடுறேன் அப்படிங்கிற மாரி விட்டுருக்காங்க. இவங்க டாஸ்க்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்குள்ள போனாலும் வாய வச்சு தான் உருட்டுவாங்க. ஓகே பிக் பாஸ்க்கு வாய் தேவ தான். இல்லன்னு சொல்லல. ஆனா நான் வாயாட மாட்டேன். நான் நல்ல பொண்ணு. எனக்கு வந்துட்டு வாய் பேசவே தெரியாது அப்படிங்கிற மாரியெல்லாம் அதாவது ரொம்ப இன்னசென்ட்டா தான் நான் பேசுவேன். தாமரை செல்விலாம் அவங்கலாம் நிஜமாவே அவங்க எதார்த்தமான ஆள் தாங்க. அந்த வெப் சீ பிக் பாஸ பொறுத்தவரைக்கும். மேபி ஆடிஷன்னு ஒண்ணு வச்சிருந்தா அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்களோ தெரியல. நம்மளுக்கு அத காட்டியிருந்தாங்க. ஏன்னா, இப்ப இந்த காமன் மேன் ஷோல தான் இந்த ஆடிஷனு, டாஸ்க்கு இதெல்லாம் காட்டுறாங்க. நம்மளுக்கு அப்பல்லாம் அத காட்டல. இப்ப கூட விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்கும் ஆடிஷன் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா, நம்மளுக்கு அத காட்ட மாட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இவங்க வந்து காமன் மேன் ஷோல காட்டுன ஒரு ஃபேஸ் இருக்கு.
அதுக்கப்புறம் இவங்க யூடியூப் சேனல்ல காட்டுன ஒரு ஃபேஸ் இருக்கு. இதுக்கப்புறம் இவங்க வந்து பிக் பாஸ்க்குள்ள போய் காட்டப் போற ஒரு ஃபேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இவங்களோட விஷயங்கள் கான்ஃப்ளிக்ட் ஆகும். இவங்க இப்போ ஜட்ஜஸ் வந்து ஒரு சிலர் ரிஜெக்ட் பண்ணும்போதே, நீங்க வந்து எழுதும்போது இத எழுதியிருக்கீங்க. வந்து பேசும்போது இப்படி பேசுறீங்க. ஆனா கேள்வி கேட்டா அத மாத்தி பேசுறீங்க. கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஃபேக்கா இருக்கீங்க. இதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களான்னு 1008 கேள்விலாம் கேட்டாங்களே. ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டா இந்த ஷோக்கு வந்திருக்கிறது முனியம்மா தான். இத நான் ஒரு விமர்சனமா சர்க்காஸ்டிக்காவே சொல்றேன். ஸோ அவங்க தன்னை வந்து இன்னசென்ட்ன்னு முன்னிலைப்படுத்திக்கிறாங்க. ஓகே. அது தப்பு கிடையாது. நீங்க அப்படியே நடிச்சுட்டு அந்த டாக்ஸிக்காவே இருங்க. அது உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அந்த வெப்பன நீங்க எடுப்பீங்க. அது ஓகே. ஆனா மத்தவங்க மட்டம் தட்டுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, உங்களுக்கு மத்தவங்க ஒரு சப்போர்ட் குடுக்குறாங்க, இல்ல கண்டெஸ்டன்ட்டா மத்தவங்க உங்கள ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, அந்த ரெஸ்பெக்ட்ட நீங்களும் அவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்ற இடத்துல, நீங்க வின் பண்ணணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்கள கூப்பிடும்போது மட்டும் முனியம்மா அக்கா, முனியம்மா அக்கான்னு ஜட்ஜஸ் அப்படியே மரியாதை கொட்டுன்னு கொட்டுறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியவே இல்ல. அப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்து அம் மத்த கண்டெஸ்டன்ட்ஸ் மரமண்டைங்கன்லாம் சொல்ல உங்களுக்கு எப்படி வந்து அ அந்த ஒரு ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்க புத்திசாலியாவே இருங்க. ஆனா அதுக்குன்னு மத்தவங்கள மரமண்டைங்கன்னு சொல்றதும், அவங்க ஆணவத்துல ஆடுறாங்க, அலப்பறையில ஆடுறாங்க. அவங்களுக்கு வந்து ரூ. 1,00,000 சம்பளம் வாங்கிட்டுலாம் இருக்காங்க. அப்படிலாம் அவ்வளோலாம் உங்களுக்கு புரியுது. ஆனா இது உங்களுக்கு புரியலையா அப்படிங்கும்போது, இதே தான் இன்னைக்கான டாஸ்க்ல. நேத்து டாஸ்க்ல இவங்களுக்கான அந்த ரெட் ஸ்டார் குடுத்தாங்க. அப்ப பிரியங்காவுக்கு குடுத்தாங்க. ஆனா பிரியங்கா எஃபோர்ட் போட்டாங்க. இது ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்க சொன்னாங்க. ரெட் டீம் வின் பண்ணியிருந்தாலுமே, மாயா கேட்பாங்க. அவங்கவங்க டீம்ல யார் யார் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்ற இடத்துல, இது இந்த ரெட் டீம் வின் பண்ணதுனால அங்க பிளஸ்ஸ மட்டும் எல்லாரும் சொல்லுவாங்க. கரிஷ்மா ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க. சரண்யா வந்து ஓரளவுக்கு அத வாய்ஸ் அவுட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. சம்யுக்தா வந்து அத ப்ராசஸ் பண்ணாங்க. இந்த சைட்ல பிரியங்காவையும், முனியம்மாவும் சரியா பண்ணல அப்படிங்கிற மாரி எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்போ பிரியங்கா வந்து இந்த சைடு ரெட் டீமே சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அவங்க டீமே அவங்கள இல்லன்னு சொல்றாங்க. ஆனா எங்கள பொறுத்தவரைக்கும் பிரியங்காவும் எஃபோர்ட் போட்டாங்க தான். ஆனா அந்த எஃபோர்ட்ட வந்து மத்த கண்டஸ்டன்ட்ஸ் கிராப் பண்ணல. அத வந்து அவங்க கேட்சியா வந்துட்டு அத ஒர்க் அவுட் பண்ணல அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ பிரியங்கா போட்டது முனியம்மா தான் சுத்தமா எஃபோர்ட் போடல. 1. அப்போ இந்த ரெட் ஸ்டார் 2 பேருக்கும் வந்திருக்கும். பிரியங்காக்கும், ஆ முனியம்மாக்கும் அந்த டாஸ்க்ல. அத குடுத்ததுக்கே விஜய் டிவிக்கு ரொம்ப வலிச்சிருச்சு போல. முனியம்மாக்கு வந்து ரெட் ஸ்டார் குடுத்துட்டோமே, சேர் டாஸ்க்ல காப்பாத்தணும், பஸ் டாஸ்க்ல காப்பாத்தணும். இதுல காப்பாத்த முடியாம போயிடுச்சே, ரெட் ஸ்டார் குடுத்துட்டோமே அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கான டான்ஸ் மராத்தான் டாஸ்க்ல அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. ஓகேங்களா? மறக்காம வீடியோஸ் பார்த்து முடிச்சோனே லைக் போடுங்க. நான் ஃபர்ஸ்ட்ல கூட லைக் போட சொல்லலங்க. பார்த்து முடிச்சோனே லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் ஒரு 2, 3 வீடியோஸ் பார்த்துட்டு கூட பண்ணுங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ம். இப்ப வந்து இன்னைக்கான டாஸ்க் வந்து டான்ஸ் மாரத்தான் டாஸ்க். அது ஓரளவுக்கு ஓகே. இந்த டாஸ்க் வாரம்னு ஆரம்பிச்சதுனாலயோ என்னமோ தெரியல. 7 எபிசோடா இவங்க வந்து அப்படியே எல்லாரையும் போரிங்கா வச்சிருந்த ஒரு விஷயம் கொஞ்சம் ஓகே. ஏதோ டாஸ்க் இவங்க நல்லா பண்றாங்க, பண்ணல. அட்லீஸ்ட் இவங்க அ போர் அடிச்சுட்டு பேசுறத கேட்காம இருக்க டாஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் ஓரளவுக்கு டைம் பாஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டாஸ்க் அதுவும் டான்ஸ் மாரத்தான் டாஸ்க்னா ரொம்ப ஒண்ணும் எல்லாரும் ரொம்ப சூப்பராலாம் பண்ணல. ஆக்சுவலி எல்லாரும் காமன் மேன் தானே. ஸோ எல்லாருக்கும் டான்ஸ் பெர்ஃபார்மிங் அப்படிங்கிறது வர்றது கஷ்டம் தான். ஸோ அவங்கவங்களோட கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து பிரேக் பண்ணி தான் அவங்கவங்க ஆடுனாங்க. அது முனியம்மாவாகட்டும், பேபி பிரபாகர் ஆகட்டும் நெறைய பேர் ஆடுனாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல லேடீஸ், ஜென்ட்ஸ் அப்படின்ற மாரி பேர் வச்சு ஆடுனது கரிஷ்மாவும், எம்.சி. அரவிந்த். நம்ம ஆல்ரெடி தெரியும் அவங்களுக்கான ஒரு லவ் கன்டென்ட் உள்ள போகுதுன்னு. பட் ஆனா அந்த லவ் கன்டென்ட்ட அ யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. இந்த டான்ஸ் மாரத்தான்லயே அது பிரேக் ஆகுற மாரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் வந்துட்டு என்ன சொல்றது? கரிஷ்மா மேல இருந்த கோவமா? இல்லன்னா கரிஷ்மா மேல இருந்த ஆதங்கமா? அ இல்ல அவங்களுக்கான நேத்து முனியம்மாவ சொன்னதுனால அதுக்கப்புறம் போய் நைட் எல்லாரும் பேசியிருப்பாங்க. முனியம்மாலாம் அங்க தங்கி தான் ஷூட்டிங் பண்றாங்க. அவங்க யார்கிட்ட என்ன சொல்லி மேனிபுலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மேனிபுலேட்டிங் கேரக்டரா தான் முனியம்மா தெரியிறாங்க. பேசியே பண்றது, சாதிச்சுக்கிறது தன்னோட விஷயத்த நம்ப ஏதாச்சும் செஞ்சு சாதிக்கிறோம் அப்படிங்கிறத விடவும், மத்தவங்கள மட்டம் தட்டி சாதிக்கிறோம்னு ஒண்ணு இருக்கும். குறை சொல்லியே முன்னுக்கு வந்து கூட்டம்னு ஒண்ணு இருக்கும்ல. அந்த கேட்டகரியா தான் நான் மூலியமா பார்க்குறேன். ஸோ இன்னைக்கான டான்ஸ் மாரத்தான்ல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கரிஷ்மாவ சொன்னது எனக்கு என்னவோ டார்கெட் பண்ண மாரி தான் இருந்தது. கரிஷ்மாவுக்கும் பிஆர் ஒர்க் போகுதுன்னு சொல்றாங்க. ஏன்பா கரிஷ்மா இப்ப செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் பிஆர் ஒர்க் போகுது. முனியம்மா டாஸ்க்குக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே பிஆர் ஒர்க் போகுது. அதுக்கு என்ன பண்றது அப்படின்னும் கரிஷ்மா கொஞ்சம் டேலண்டட் பொண்ணா தான் தெரியுது. அ அவங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் அந்த டிபேட் விஷயங்கள்ல கூட அவங்க சொல்லி தான் சரண்யா கேட்டது. டைரக்ட்டா அவங்க வந்து எம்.சி. அரவிந்த் அந்த டிபேட் அந்த ஹோல் டிபேட் நடக்கும் இல்லைங்களா? நேத்துக்கான அந்த டாப் 10 செலக்ட் பண்றதுல. அப்போ கூட சரண்யா கேட்ட கேள்வி எல்லாமே கரிஷ்மா சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆனா கரிஷ்மா டைரக்ட்டா கேட்கலன்றது தான் ராஜு விமர்சனம் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்களுக்கான ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஓகே. அவங்க வந்துட்டு அவங்களுக்கான பிஆர் ஒர்க் இருக்கு அப்படின்னாலும் பொட்டன்ஷியலும் இருக்கு. அத நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது.
ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கரிஷ்மாவ எல்லாரும் கார்னர் பண்ண மாரி தான் இருந்தது. அந்த பொண்ணு டான்ஸ் ஆடும்போது 2 பேரும் இவங்க 2 பேரும் ஜோடியா தான் ஆடுனாங்க. எம்.சி. அரவிந்தும், கரிஷ்மாவும். அதுக்கப்புறம் நெறைய ஜென்ட்ஸ் 2 பேர் ஆடுனாங்க. லேடீஸ் 2 பேர் சரண்யா, காமாக்ஷி ஆடுனாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரிலாம் ஆடுனாங்க. எல்லாருமே அவங்கவங்களுக்கான பெஸ்ட் குடுத்தாங்க. இதுல யார் சரியா செய்யல அப்படிங்கிற இடத்துல, ஆம் இன்னைக்கான அந்த ரெட் ஸ்டார் வாங்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து, கரிஷ்மாவும் 2 டீமா தான் இன்னைக்கும் அதே டீம் தான் அப்படிதான் பிரிஞ்சு தான் ஆடுனாங்க. ஸோ இந்த சைட்ல கரிஷ்மாவும், அந்த சைட்ல தடீஸ்வரனும் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்ற மாரி ரெட் ஸ்டார் குடுத்தாங்க. அப்ப நல்லா பண்ணது யாரு? அப்படிங்கிற மாரி அவங்கவங்க டீமுக்குள்ள சொல்லும்போது, அ ஆக்சுவலி ஜார்ஜ் ராஜசெல்வன் நம்ம வீடியோஸ்ல கூட அவர பத்தி பேசியிருப்போம். ஜார்ஜ் ராஜசெல்வனும், அதுக்கப்புறம் டார்வின் இவங்க 2 பேருக்கும் வந்து டை ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி வோட்டிங் பண்ணி டார்வின் அவருக்கு தான் கிடைச்சது. கிரீன் ஸ்டார் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு. அப்ப இந்த சைட்ல யாரு அப்படின்னு சொன்னா, அ இவங்க சாரி. டார்வின் இல்லங்க. ரஞ்சித். ரஞ்சித்துக்கும் ஜார்ஜ்க்கும் தான் வந்து டை ஆச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து பிரேக் பண்ணி அவரு ஜார்ஜ் தான் வந்துட்டு வின் பண்ணாரு. அப்புறம் இந்த சைட்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் டீம் சைட்ல வந்துட்டு மணிவண்ணன். அவரு அந்த கொஞ்சம் எதார்த்தமா வயசானவர். அவர் ரொம்ப எதார்த்தமா தாங்க இருக்காரு. டான்ஸ் ஆடும்போது கூட இந்த சைட்ல ஆக்சுவலி அவருக்கு டஃப் குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்திரா சோபகுமார் இருக்காங்கல்ல, சோபனா குமார் அவங்க. அவங்க வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 11 அந்த ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜிம் ட்ரெய்னர் அப்படிங்கும்போது அவங்க தலைகீழா தலைகீழா நடக்குறாங்க. டக்கு டக்குன்னு ஃப்ளெக்சிபிளா அந்த ஜிம் பாடி மாரி அவங்க ஜிம் ட்ரெய்னர்ன்றதுனால அது உடம்பு இது பண்ணி பண்றாங்க. அந்த ஃப்ளெக்சிபிளா அந்த உடம்ப வளர்ச்சி பண்றதெல்லாம். ஸோ அதுக்கு அப்படிப்பட்ட டான்ஸ் ஆடுற பெர்ஃபார்மர் கூட இவரு ஓரளவுக்கு 40 பிளஸ்ல இருக்கக்கூடிய இவரு வந்து அந்த வைப மேட்ச் பண்ணது அப்படிங்கிறது அவருக்கே உரிய அந்த ஸ்டைல்ல அவர் பண்ணாரு. ஓகே. நீட் அண்ட் ஜென்யூனா அவரால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணாரு. அது பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருந்தது. ஸோ, அதனாலேயே அவரு மணிவண்ணன நெறைய பேர் செலக்ட் பண்ணாங்க. ஸோ, இந்த சைட்ல மணிவண்ணனும், அந்த சைட்ல ஜார்ஜும் செலக்ட் ஆனாங்க. இதுல யார் சரியா பண்ணல அப்படிங்கிற இடத்துல எல்லாருமே வெங்கடேஷன் அவர சொன்னாங்க. அத சொன்னீங்களா, அவரு வாய் மட்டும் தான் நல்லா ஆடாதுன்னு ஆடுனாரு. நெறைய இடத்துல ஃபவுலாவும் ஆயிடுச்சு அது. ஸோ, ஸ்டேஜ் விட்டு கீழ வந்துலாம் 2, 3 பண்ணாரு. ஸோ, அதனால அவரு சொன்னாங்க. பட் ஆனா வோட்டிங் அடிப்படையில யார் சரியா பண்ணல அப்படின்னு வர இடத்துல கரிஷ்மா தான் வோட்டிங்ல வந்துட்டு அவங்க தான் யார் நெறைய நெறைய பேர் கரிஷ்மாவ சொன்னதுனால அவங்களுக்கு அந்த ரெட் ஸ்டார் குடுத்தாங்க. இந்த இடத்துல முனியம்மா என்ன சொல்ட்டாங்கன்னா, அரவிந்த சொல்லிட்டு ஆக்சுவலி கரிஷ்மாவ ஃபர்ஸ்ட்டு சொன்னதே அரவிந்த் தான். ஏன்னா, அரவிந்த் கூட தான் கரிஷ்மா ஆடுனாங்க. ஆனா, ஏன் அரவிந்த சொன்னாரு அப்படிங்கிறது புரியல. மேபி இது ஒருத்தர் ஏன்னா இதுலருந்து ஒரு 5 பேர் தான் போப்போறாங்க உள்ளன்னும்போது, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 பேர் நம்மளுக்கான யாரா இருப்பாங்களோ, டஃப் காம்படிட்டர் யாரா இருப்பாங்களோ, அவங்க சொல்றது தான் வச்சுக்கோங்களேன். ஸோ சூஸ் பண்றது கரிஷ்மா கூட டான்ஸ் ஆடணும்னு சூஸ் பண்ணிட்டு, ஆனா கரிஷ்மா தான் சரியா ஆடல அப்படிங்கிற மாரி அவர் டக்குன்னு ப்ளேம் ஷிஃப்ட் அங்க போட்டாரு. மேபி இவரு சரியா ஆடலன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள அவங்களால தான் நம்மளும் சரியா ஆடலன்ற மாரி ஆ ஒரு மாரி மேட்ச் பண்ணிடலாம்னு நெனச்சு சொன்னாரா என்னமோ தெரியல. அப்போ அவர் கரிஷ்மான்னு ஆரம்பிச்சோனே லைனா எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஏன்னா அவர் உள்ள போம்போதே பார்த்தீங்கன்னா, அந்த தில்லானா தில்லானா பாட்டுக்கு தான் ஆட ஆரம்பிச்சாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ போகும்போதே அந்த ஸ்டேஜ்க்கு போய் ஓடி அந்த லைவ்ல அந்த ஆடிட்டே பாட்டு மியூசிக் வந்துட்டே இருக்கும்போது ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கணும் ஒருத்தரா அப்படின்னு சொல்லும்போது, போகும்போதே கரிஷ்மா டக்குன்னு தூக்கிட்டாரு. அத அவங்க எதிர்பார்க்கலன்னு நெனைக்கிறேன். தூக்கிட்டோனே அவங்க கொஞ்சம் வந்து கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வேற தூக்குனோனே, அதுக்கு வந்து ஆடுறதுக்கான அந்த ஒரு என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு லவ் கன்டென்ட் குடுக்குறீங்கன்னு அப்படின்னு டிசைட் பண்ணா கூட, அந்த ஒரு பவுண்டரி இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அவர் டக்குன்னு எதார்த்தமா அவர் என்ன சொல்றது? ஒரு மாரி இவங்க எதிர்பார்க்காத நேரத்துல அவங்க அத பண்ணவும், அவங்களுக்கு அது ஒரு அன்ஈஸியா ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்க ஆடும்போதுமே அந்த ஒரு தயக்கம், அந்த ஹெசிடேஷன் இருந்துட்டே இருந்தது. அவங்களால ஃப்ரீயா ஆட முடியல. அவங்களா ஆடியிருந்தா கூட ஒழுங்கா ஆடியிருப்பாங்க. அந்த பேர் போட்டு ஆடலான்ற கன்ஃப்யூஷன்ல. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாரி எல்லாருமே அவங்கள கார்னர் பண்ணோனே ஜட்ஜஸ் கேட்குறாங்க. என்ன ஆச்சு? ஏன் கம்ஃபோர்ட் ஜோன்ல ஆடல? அப்படிங்கும்போது, இல்ல அவர் ஏற்கனவே என்ன 2 வாட்டி தூக்கிட்டாரு. மறுபடியும் எப்போ தூக்குவாரோன்ற அந்த ஒரு இதுல என்னால கம்ஃபோர்ட்டா ஆட முடியல. ஸோ நான் ஒரு மாரி அன்ஈஸியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு அப்ப ஜட்ஜஸ் இவங்க ஓவியா சொல்றாங்க. அப்ப அது மாரினா நீங்க சொல்லிர்லாம்ல அப்டின்னா, ஓகே இனிமே தான் தெரிஞ்சுக்கணுன்ற மாரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. எம்.சி. அரவிந்த் என்ன மாதிரி அப்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இதுக்கு மேல நம்ம பவுண்டரி செட் பண்ணிட்டு, அவர நம்பி நம்ம அவர் கூட வந்துட்டு என்ன சொல்றது? ஏதோ ஒரு இது பண்றோம், டாஸ்க் பண்றோம், செய்றோம்னா, இவரு வந்து நம்மள வந்து ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணிருவாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உண்மையான ஃபேஸ். அரவிந்தோட உண்மையான ஃபேஸ். இனிமே கரிஷ்மா நம்ப மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்பவே அந்த ஒரு பிரேக்கப் அதாவது லவ் கன்டென்ட் நிஜமாவே குடுக்குறாங்களோ, இல்லன்னா குடுக்கணும்னு நெனைச்சாங்களோ, என்னமோ ஒண்ணு. ஆமத்த இப்போ அதுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னும்போது, கரிஷ்மாவ அவர் கை காட்டினோனே எல்லாருமே மோஸ்ட்லி கரிஷ்மாவ சொல்ட்டாங்க. இந்த இடத்துல டக்குன்னு என்ன பண்ணாங்க, ரொம்ப என்ன சொல்றது? முனியம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அரவிந்த் வந்து அவரு மத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு ஆடல. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆடுனாங்க அப்படிங்கிற மாரி ஒரு மாரி பேசுனாங்கன்னு வச்சுக்கோயேன். உடனே ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் இவ்ளோ நேரம் விளக்கம் குடுத்தோம். பிக் பாஸ்க்கு நீங்க எப்படி போணும்? என்ன மாரி டான்ஸ் டாஸ்க் அங்க வச்சு ஆடணும்? இல்ல என்ன மாரி டாஸ்க் வச்சு ஆடணும்னு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக நாங்க இவ்ளோ நேரம் தமிழ்ல தான் சொன்னோம். இங்கிலீஷ்லயா சொன்னோம்? தமிழ்ல தான் சொன்னோம். ஆனா உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் புரிஞ்சாலுமே,
அவங்க என்னது கிராமத்துலேருந்து வந்த அவங்களுக்கு எவ்வளோ டக்குன்னு புரிஞ்சது பாருங்க. இவங்களுக்கு அறிவில்ல அப்படிங்கிற மாரி டக்குன்னு ஒரு ஹைப் முனியம்மா குடுத்தது எனக்கு புரியவே இல்ல. அப்போ அவ்வளோ நேரம் பதில் சொன்னவங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னவங்க, இல்ல அவங்கவங்க ஒப்பீனியன சொன்னவங்கலாம் முட்டாளா? முனியம்மாவும் அவங்க ஒப்பீனியன் தான் சொன்னாங்க. அது எப்படி உங்களுக்கு டாப் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஆன்ஸரா அது இருந்தது? இல்ல அதுக்காக அவங்க புத்திசாலி, மத்தவங்கலாம் முட்டாள்ன்னு நீங்க சொல்றது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்ல. இந்த ஆங்கிள்ல தான் அப்படியே திருப்பி அவங்க இந்த ஷோ முடிஞ்சோனே வீடியோல பேசியிருக்காங்க போல. ஜட்ஜஸே நம்மள புத்திசாலின்னு சொல்ட்டாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களலாம் முட்டாளுன்னு சொல்ட்டாங்க. மத்தவங்களலாம் முட்டாளுன்னு சொல்ட்டாங்க. அப்ப நம்ம தான் புத்திசாலி அப்படிங்கிற ஆங்கிள்க்கு தான் அவங்க வீடியோ போட்டிருப்பாங்க போல. அப்போ விஜய் டிவி சொம்பா முனியம்மா இருக்காங்களா? இல்ல முனியம்மாக்கு சொம்பா விஜய் டிவி மாறிடுச்சா? அப்படிங்கிறது புரியல. இல்ல நம்மளோட ரிவ்யூவர் சைட்ல இருந்து பேசுனோம்னா, பிஆர் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களா விஜய் டிவி இப்பவே? அதுவும் தெரியல. ஆம் எனக்கு புரியல. அப்போ கரிஷ்மாக்கு மட்டும் பிஆர் ஒர்க் நடக்குதுன்னு நீங்க சொன்னா, அப்ப முனியம்மா வர்றதுக்கு முன்னாடி பிஆர் ஒர்க் நடக்குது. அதுக்கு பேர் என்ன? அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஒண்ணுமே இல்ல. அவங்க ஒப்பீனியன் எங்களுக்கு அந்த டீம்ல இருந்து சொல்லுங்க. யார் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, பண்ணலன்னு சொல்லுங்கன்னா, அவங்க ஒப்பீனியன் சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க ஒண்ணுமே சொல்லல. எதார்த்தமா இது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அரவிந்த் வந்து அவங்க சந்தோஷத்துக்காக ஆடுன மாரி இருந்தது. மத்தவங்களுக்காக ஆடுன மாரி இல்லன்னு, ஓகே. அது அவங்களோட ஒப்பீனியன். அவ்வளோதானே. அத கொண்டாட வேண்டிய அளவுக்கு வந்து அது பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஆன்ஸர் ஒண்ணும் இல்லையே! எனக்கு புரியவே இல்ல. ஸோ உடனே அதுக்கப்புறம் டார்வின் வந்து முனியம்மாவ சொன்னாரு. அந்த இடத்துல நான் ஸ்ட்ராட்டஜி பார்த்தேன். டார்வின் முனியம்மாவ சொன்னதும், அபிநயா முனியம்மாவ சொன்னதும், திருப்பி முனியம்மா வந்து திருப்பி டார்வின். நிஜமாவே டார்வின் நல்லா தான் ஆடுனாரு. பட் ஆனா இந்த இடத்துல இந்த ஃபேவரட்டிசம் வரும் இல்லைங்களா? இந்த குரூப்பிசம் வரும் இல்லைங்களா? அது கொஞ்சம் உள்ளுக்கே இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த வோட் பேஸ்லயும் இவங்க யார வெளில போனோம் வரலன்னு. ஏன்னா இப்போ நல்லா ஆடுறது ஆக்சுவலா பிக் பாஸ்குள்ள நடக்கிற விஷயம் தான். எலிமினேட் பண்ணும்போது யார் யாரோ அவங்களுக்குள்ளேயே பேசி வச்சுட்டு, முன்னாடியே பேசி வச்சுட்டு இவங்கள எலிமினேட் பண்ணணும். இவங்கள தான் லீடருக்கு போடணும். இந்த வாரம் இவங்கள தான் எலிமினேட் பண்ணணும். பேசி வச்சு பண்ண மாரி தான் அது. ஏன்னா இன்னைக்கு டான்ஸ் டாஸ்க் நடக்க போகுதுன்னு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிரும். இல்ல நெக்ஸ்ட் வரப்போறது டான்ஸ் டாஸ்க்ன்னு தெரிஞ்சிரும். அப்ப யார் யார் ஏன்னா அவங்க சொல்லும்போது சொல்றாங்க. இது ஆல்ரெடி எல்லாமே நல்லா யோசிச்சு வச்சது தான். ஆனாலும் யோசிச்ச மாரி இவங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து பண்ணல. இவங்க ஸ்டேஜ்ல வந்து சொதப்பிட்டாங்க. அப்படிங்கும்போது ஆல்ரெடி அத பத்தி பேசியிருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு பிளான் இருக்கும் அப்படின்னா, அப்ப பிளான் யார் பண்ணாங்க, பண்ணலன்னு ஒரு கேள்வி வரப்போது. அந்த பேட்டர்ன்ல தான் ஜட்ஜஸ் கேட்க போறாங்கன்னா, நம்ம இவங்கள சொல்லிடலாம். நேத்து முனியம்மாவ எல்லாரும் கார்னர் பண்ணது, இப்ப முனியம்மா கரிஷ்மா சைட்லயும், அரவிந்த் சைட்லயும் அந்த பால தூக்கி போட்டது அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது? அவங்க வந்து ஒரு லவ் கன்டென்ட் குடுத்து முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கெல்லாம் அது ஒரு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி சொன்ன மாரி இருந்தது. கரிஷ்மாவ டார்கெட் பண்ணாம இருந்தாங்க. நிஜமா அந்த பொண்ணுக்கான கம்ஃபர்ட் ஜோன் இல்ல. அத கெடுத்து விட்டது அரவிந்த் தான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணாவது ஆடியிருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் போச்சு. ஏன்னா நேத்துமே ஃபிளாட் பண்ண போறேன். நான் லவ் கன்டென்ட் குடுக்க போறேன்னு ஆரம்பிச்சு சொன்னது அரவிந்த் தான். அத பண்றதுக்கு இது இடம் இல்லைன்னு கரிஷ்மா கொஞ்சம் பண்ணாங்க. பட் ஆனா பவுண்டரி செட் பண்ணல. அவங்க கொஞ்சம் டேக் இட் ஈஸியா விட்டுட்டாங்க. அது இன்னைக்கு அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னும்போது, இனிமே கரிஷ்மா உஷாரா தான் இருக்கணும் அப்படிங்கிறது. உள்ள போனாலுமே. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். எப்படியும் வந்து இதுலருந்து வந்து 5 பேர் தான் உள்ள போப்போறாங்கன்னா, அதுல 3 பேர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். நம்ம போன வீடியோஸ்லலாம். முனியம்மா செலக்டட், ஜேசன் அவருமே ஓரளவுக்கு சுமாரா தான் ஆடுனாரு. ஆனா அவருக்கான ஹைப்பையும் குடுக்குறாங்க விஜய் டிவி அப்படின்னு சொல்லும்போது, அவரு உள்ள போயிட்டாரு. கரிஷ்மா உள்ள போயிட்டாங்க. டார்வின ஹோல்ல போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கரிஷ்மா உள்ள போனா, அரவிந்தும் உள்ள போவாரு அப்படிங்கிற மாரி ஒரு டாக் நேத்து வரைக்கும் அந்த லவ் கன்டென்ட்ல. இப்பதான் அதுல ஒரு விரிசல் விழுந்துருச்சு. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆஷா அவங்க ஆல்ரெடி மாயாவோடது ஆ அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல போறாங்கன்னும்போது, அவங்களே ஹோல்ட்ல போட்டுருக்காங்க. இது எல்லாம் மீறி விஜய் சேதுபதி ஒண்ணு வச்சிருப்பாரு அவர் மண்டைக்குள்ள. அவர யாரோ உள்ள அனுப்பணும் வேணான்னு. ஏன்னா, அப்புறம் நாளைக்கு ஹோஸ்ட் பண்ண போறது அவரு தானே. அவருக்கு பதில் சொல்ற மாரி, அவருக்கு அடங்கி போற மாரி, அவருக்கு ஆமான் சாமி போடுற மாரி இருக்கவங்கள தானே உள்ள வைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா முனியம்மா அதுக்கேத்த மாரி நெளிவு சுளிவா போயிருவாங்க அப்படின்னும்போது, கண்டிப்பா முனியம்மா உள்ள போயிருவாங்க. மத்தவங்கள்ல யார் போறாங்க, போல அப்படிங்கிறத விடவும், சம்யுக்தாலாம் வெளில வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, வெளில வந்து அவங்க குடுத்த இன்டர்வியூஸ் எல்லாமே சம்யுக்தா ஆக்சுவலி அவங்களும் ஒரு பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ட் தான். சரண்யா அவங்களும் பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ட் தான். மீனாட்சி காமாட்சி அவங்களும் பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ட் தான். பட் ஆனா அவங்களலாம் உள்ள அனுப்புன மாரி தெரியல. ஸோ இந்த இடத்துல 2 ஓட்டு வந்து ஜனங்க கிட்ட விட்டு அவங்கள செலக்ட் பண்ற மாரியும், சுகுமார் முக்கியமா சுகுமார் அவருமே நல்லா ஆக்சுவலி ஆக்சுவல் பேரா ஆட பார்த்து ட்ரை பண்ணது அரவிந்தும், கரிஷ்மாவும். ஆனா எதார்த்தமா ஒரு பேரா போய் உள்ள நம்மளும் அந்த கன்டென்ட் குடுக்கலாமே அப்படின்னு உள்ள போனது அபிநயாவும், சுகுமாரனும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்னமோ ஒரு உருட்டு உருட்டுனாங்க. இதுல இந்த இடத்துல சுகுமாரன் 2, 3 வாட்டி அவங்கள வந்து கையில கிஸ் பண்ணது அப்படிங்கிற மாரி சீன்லாம் ஜட்ஜஸுமே கலாய்ச்சு விட்டாங்க. அப்போ வந்து எங்களுக்கான அந்த சிங்க் ஒர்க் ஆகல. அ ட்ரை பண்ணோம். அப்படி இப்படின்லாம் சொல்லும்போது, "ஏன்பா சிங்க் ஒர்க் ஆகாம 3 வாட்டி கிஸ் பண்ணியா அவங்க கையில?" அப்படின்னு சொல்லி கேட்டது. அதெல்லாம் வந்து அப்புறம் டக்குன்னு மடி மேல பட்டுட்டது. இதெல்லாம் இன்ஸ்டால வைரல் தான் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஓகே. இது ஒரு மினி பிக் பாஸா நீங்க நடத்துறீங்க. அப்ப இனிமே வந்து ஏஞ்சல் வித் டெமான் டாஸ்க் வரப்போது, கிராசரி டாஸ்க் வரப்போது, பால் டாஸ்க் நம்ம ஐஸ்வர்யா ரயான் சீசன்ல பார்த்துருப்போம். அந்த ஒரு பால் வச்சுட்டு, அந்த ஒரு லைன் மாரி அது ஒரு
அ இது பண்ணா தட்னா வந்து அந்த பால் அந்த ரோப் வழியா போய் அந்த ஒரு பவுல்ல விழணும் அப்படிங்கிற மாரி ரயான் சூப்பரா ஆடியிருப்பாரு அந்த டாஸ்க் அங்க. ரயான் சௌந்தர்யா சீசன்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த டாஸ்க் வைக்க போறாங்க. அப்படின்லாம் சொல்லும்போது, ஆ அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே மினி பிக் பாஸ்க்கான வெர்ஷன் டாஸ்க்லாம் நீங்க இங்க வச்சு பிராக்டிஸ் பண்ணா, அப்ப உள்ள போய் இதே தான் வைக்க போறீங்க அப்படின்னா, என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா முனியம்மா குடுக்குற ஹைப் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. எல்லா சேனலும் உருட்டுறத பார்த்தா, அவங்க அவ்வளோ ஒண்ணும் இன்னசென்ட்டா இல்ல. ஓகே பிக் பாஸ்க்கு ஏத்த ஒரு டாக்ஸிக் கண்டஸ்டன்ட்டாவோ, பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ட்டாவோ நல்லா வந்து மத்தவங்கள வாயில கீய்க்கிற கண்டஸ்டன்ட்டா இருப்பாங்கன்ற வரைக்கும் ஓகே. ஆனா இன்னசென்ட் அப்படின்னு சொல்றத மட்டும் என்னால ஒத்துக்க முடியாது. அ அவங்க அவங்க வந்து யாருக்குமே அவங்களோட சப்போர்ட்ட குடுக்கல. ஐ மீன் ஒருத்தவங்க பேசும்போது கூட, ஓகே இவங்க ஜெயிச்சாலும் இப்போ ஒரு டிரான்ஸ்ஜெண்டரும் அந்த ஆட்டோக்காரர் அவர் பேர் கலீல். பண்ணும்போது அந்த ஆட்டோ அண்ணா கிடைச்சது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேன். எனக்கும் கிடைச்சா நல்லாருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ அவங்க வெளியில போயிட்டாங்க. அது வேற விஷயம். பட் ஆனா அந்த இடத்துல ஆ என்னோட கோ கண்டஸ்டன்ட்டையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். எனக்கு கிடைக்கலனாலும் அப்ப அபிநயா, ஐஸ்வர்யா பாண்டிங் கூட அப்படிதான் இருந்தது. ஐஸ்வர்யா வெளில போம்போது 2 பேருமே ஹக் பண்ணிட்டு, ஓகே உனக்கு கிடைச்சதுல சந்தோஷம், எனக்கு கிடைச்சிருந்தாலும் சந்தோஷம்னு சொன்னதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனா முனியம்மா வாயில அப்படி யாருக்காகவுமே அவங்க பேசின மாரி தெரியல. அவங்களுக்கான செல்ஃபிஷ் வெர்ஷன்ல தான் பேசின மாரி இருந்தது. ஓகே செல்ஃபிஷ் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அதே இடத்துல நீங்க அந்த செல்ஃபிஷோடவே, அந்த சுயநலத்தோடவே மத்தவங்கள முட்டாள், மரமண்ட, ஆணவம் பிடிச்சவங்க, ஆட்டிட்யூட் காட்டுறாங்க. அப்படி அலப்பற பண்றாங்க அப்படின்னு அப்புறம் பிரியதர்ஷினி அவங்க அவங்க வீடியோல விமர்சனம் பண்ணியிருக்கிறது இதெல்லாம் ஒரு கோ கண்டஸ்டன்ட்ட நீங்க இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. நீங்களும் அந்த இடத்துல ஒரு கண்டஸ்டன்ட் தானே தவிர, ஜட்ஜஸ் பண்றதையே நாங்க ஒத்துக்கல. கோ கண்டஸ்டன்ட்டா இருக்க நீங்க அவங்கள பேசுறது எந்த வகையிலுமே உங்களுக்கான அந்த ரைட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆட்டிட்யூட்லாம் அவங்களோடது வந்து கன்னிங்னஸோட உச்சமா தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஆ நீங்க முனியம்மாக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருந்தா அது உங்களோட ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன்ல அவங்க நடிக்கிறாங்க. ஃபேக்கா நல்லா நடிக்கிறாங்க. அது அப்பட்டமா தெரியுது. ஓகே பிக் பாஸ்க்கு நடிப்பு அவசியம் தான். மாஸ்க் போட வேண்டியது அவசியம் தான். ஆனா நான் மாஸ்க் போடவே இல்லன்னு சாதிச்சுட்டு உள்ள போறது இருக்குல்ல, அது எனக்கு பிடிக்கல. அந்த ஆட்டிட்யூட் அவ்வளோதான். ஓகேங்களா? சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.